இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்தார்? தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருந்தார். நம்ம நீதி என்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாதனால, அந்த உணர்வு நமக்குள்ளே இல்லாதனால, நம்ம ஜெபத்துக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பயந்து, நம்ம ஜெபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா, அங்கே கலங்கி நம்ம வேதனைப்பட்டு ரொம்ப கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபம்னு சொல்லலை, சில பேர்லாம் ஊன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தண்ணீர் எங்கே இருந்தால் வருதுன்னே தெரியாது பாருங்க. அந்த மாதிரிலாம் ஜெபம்னு சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. தப்பு கிடையாது, அதாவது அழுகிறது தப்பு கிடையாது. சிலத்தில் ஆனந்த கண்ணீர், தேவன் செய்த நன்மைகளெல்லாம் வியப்பாக பார்க்கும்போது இந்த ஆனந்த கண்ணீர், அதெல்லாம் அந்த கண்ணீருக்கு நான் தடை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்களா? இந்த சில பேர் கேட்பாங்க, அப்போ அழுது தப்பா? அழுது தப்பு கிடையாது. ஆனந்த கண்ணீர், தேவன் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறாரே, தேவனை மாற்றியிருக்கிறாரே, தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சங்கீதக்காரன் தாவீது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஏமாத்திரம் என்னையை போய் நீ நினைத்திரு, என்னை எப்படி ஆக்கியிருக்க, என்னை எப்படி உயர்த்திருக்கிறீரே என்று பார்த்து நம்ம ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம் அல்லவா, அந்த கண்ணீருக்கு தடை கிடையாது. ஆனால் நம்ம ஜெபம் என்று சொல்லும்போதே ஒரு மாதிரி வைப்பாக ஆகும் பாருங்க, எங்கிருந்தான் வருவோம் அந்த மாதிரி அந்த தேவை கிடையாது. ஜெபம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய அப்பாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கண்டிப்பாகவே ரிஜெக்ட் பண்ணுறது, ஒதுக்குறது கிடையாது. இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் நம்முடைய அப்பா நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீதி என்ன, தைரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரான இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தைரியமாக அவருடைய ஜெபம்லாம் பாருங்கள், தைரியமாக இருந்துச்சு.